ஒருவன் ஏரிக்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று ஓர் அலறல். ஆற்றோர தண்ணீரில் வலைக்குள் சிக்கி இருக்கும் முதலை ஒன்று சிறுவனை பார்த்து பரிதாபமாக கதறியது. மாட்டேன், உன்னை விடுவித்தால் என்னை விழுங்கி விடுவாய், காப்பாற்ற மாட்டேன் என மறுக்கிறான் சிறுவன். ஆனால் முதலை, நான் உன்னை சத்தியமாக சாப்பிட மாட்டேன், என்னை காப்பாற்று என்று கண்ணீர் விட்டது. முதலையின் பேச்சை நம்பி சிறுவனும் வலையை அறுக்க ஆரம்பித்தான். அறுத்து முடிப்பதற்குள் சிறுவனின் காலை பிடித்து கொண்டது. பாவி முதலையே, இது நியாயமா என்று சிறுவன் கண்ணீருடன் கேட்க, அதற்கென்ன செய்வது, பசி வந்தால் 10ம் பறந்துவிடும், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு விழுங்க ஆரம்பித்தது முதலை. சிறுவனுக்கு சாவது பற்றி கூட கவலை இல்லை. முதலை ஏமாற்றி விட்டதோடு மட்டுமல்லாமல் நன்றி கெட்டத்தனத்தை இதுதான் உலகம் என்று சொல்வதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மரத்தில் இருந்த பறவைகளை பார்த்து கேட்டான், இதுதான் உலகமா? அதற்கு பறவைகள், எத்தனையோ பாதுகாப்பாக மரத்தின் உச்சியில் நாங்கள் முட்டையிடுகிறோம், ஆனாலும் பாம்புகள் முட்டையை குடித்து விடுகின்றன, அதனால் இதுதான் உலகம் என்று சொல்லின. அங்கு மேய்ந்து கொண்டிருக்கும் கழுதையை பார்த்து கேட்கிறான், நாங்கள் இளமையாக இருந்த காலத்தில் அதிகப்படியான சுமைகளை சுமக்க செய்து அடித்து சக்கையாக வேலை வாங்குவார்கள். எங்களுக்கு வயதாகி நடை தளர்ந்தவுடன் தீனி போட முடியாது என்று விரட்டி விடுவதால் முதலை சொல்வது சரிதான் என்றன. ஆடுகளை கேட்கிறான், எங்களுக்கு இறை போட்டு வளர்ப்பவர்களே எங்களை இரையாக்கி கொள்வதால் முதலை சொல்வதுதான் சரி என ஆமோதித்தன. கடைசியாக ஒரு முயலை பார்த்து கேட்டான், இதுவல்ல உலகம், முதலை பிதற்றுகிறது என முயல் சொல்ல முதலைக்கு கோபம் வந்து விடுகிறது. சிறு முயல், உனக்கு என்ன தெரியும் என்று முதலை சொல்லவும், நீ பேசுவது சரியாக புரியவில்லை, தெளிவாக பேசு என்றது முயல். காலை விட்டால் சிறுவன் ஓடிவிடுவான் என்று முதலை சொன்னதும் முயல் பெரிதாக சிரித்தது. உன் வாளை வைத்து அவனை அடித்து விட முடியாதா? ஒரே அடியில் அவனை வீழ்த்து விட முடியும் உன்னால் என்றவுடன் கர்வத்துடன் காலை விட்டுவிட்டு இதுதான் உலகம் என பேசத் துவங்கியது முதலை. முயல் சிறுவனை பார்த்து நிற்காதே ஓடிவிடு என்கிறது. சிறுவன் ஓடிவிட்டான். வாளால் அடித்து விடலாம் என நினைத்த முதலைக்கு ஏமாற்றமாக போய்விட்டது. வலையிலிருந்து வால் பகுதி விடுவிக்கப்படாதது அப்பொழுதுதான் முதலையின் நினைவுக்கு வந்தது. கோபத்துடன் முயலை பார்க்க, புரிந்ததா, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்றது முயல். தப்பி ஓடிய சிறுவன் கிராமத்தினரை அழைத்து வர அவர்கள் முதலையை கொன்றனர். அதே நேரத்தில் சிறுவனோடு வந்த வளர்ப்பு நாய் புத்திசாலி முயலை பாய்ந்து பிடித்தது. சிறுவன் முயலை காப்பாற்றுவதற்குள் நாய் கொன்று விடுகிறது. உயிராக வளர்த்த நாய்தான் என்றாலும் உயிரை காப்பாற்றிய முயலை கொன்று விட்டதை அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. கல்லெடுத்து எறிந்து நாயை விரட்டி விடுகிறான். உதவி செய்தவர்களுக்கு உபத்திரம் ஏற்படுவதும் நேசித்தவர்களையே வெறுக்க நேரிடுவதும் அவனை குழப்பி விடுகிறது. இதுதான் உலகமா, இதுதான் வாழ்க்கையா என்ற கேள்விக்கு பதில் சொல்வார் யாரும் இல்லை. முன்னுக்கு பின் முரணானதாகவும் எதிரும் புதிருமான நிகழ்வுகள்தான் வாழ்க்கை. அடுத்த நொடிகளில் நடக்க இருப்பது அதிர்ச்சிகளா ஆச்சரியங்களா என அறிய முடியாமல் இருப்பதுதான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம். வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாது, புரிய வைக்கவும் முடியாது. எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு முன்னேறுவதுதான் வாழ்க்கை.